கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? 97ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். தேவ ஜனமே, கர்த்தர் பாவத்தை வெறுக்கிறவர். நாமும் அவ்விதமான பாவத்தையும் தீமையையும் அக்கிரமத்தையும் வெறுத்து விட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர். அநேக விசுவாசிகள் வெளிப்படையாக பாவம் செய்யாவிட்டாலும் உள்ளூர நினைவுகளிலே, சிந்தனைகளிலே பாவத்தோடு ஐக்கியம் வைத்திருப்பார்கள். இது எப்பொழுதும் ஆபத்தானதும் கூட. எதிர்பாராத வேளைகளில் இச்சை திடீரென்று கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பித்து விடும். இதற்கு மாற்று மருந்து பாவத்தை மனதார வெறுப்பதுதான். உலக கவர்ச்சிகளை அருவருப்பு என்று உதறி தள்ளுவதுதான். முற்காலத்திலே ஒரு புறஜாதி ராஜாவின் ஆட்சியின் கீழ் ஒரு மாபெரும் பக்திமானும் பரிசுத்தவானுமான ஒருவர் ஊழியம் செய்து வந்தார். ராஜாவுக்கு இவர் மேல் மிகுந்த வெறுப்பாய் இருந்ததால் எப்படியாவது அவரை அழிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தார். ஆலோசகர்கள் சொன்னார்கள், ராஜாவே, அந்த கிறிஸ்தவனை கைது செய்யும், சவுக்கால் அடியும், உயிரோடு தீக்கொளுத்தும், அவர் வீடு வாசலை பறிமுதல் செய்யும் என்றார்கள். மற்ற ஆலோசகர்கள் சொன்னார்கள், ராஜாவே, நீர் அப்படி செய்தால் நீர் அவருக்கு நன்மை தான் செய்வீராவீர். அந்த பக்திமான் சந்தோஷமாய் விலங்குகளை முத்தமிடுவார், மிகுந்த மகிழ்ச்சியோடு மரணத்தை சந்தித்து பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசித்து விடுவார். ஆகவே இப்படி செய்ய வேண்டாம். அவருக்கு திரளான செல்வங்களை கொடுத்து பாவத்தை செய்ய தூண்டிவிடுங்கள். பாவம் செய்ய மறைமுகமாக ஏது காரணங்களை உருவாக்குங்கள், அதுதான் அவரை அழிக்கும் வழி என்றார்கள். தேவ ஜனமே, நாமும் கூட மறைமுகமான பாவங்களுக்கும் ரகசிய பாவங்களுக்கும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் மற்றவர்களுக்கு தெரியாமல் பாவம் செய்வதை தான் விரும்புகிறார்களே தவிர ஆண்டவரை போல பாவத்தை வெறுப்பதற்கு இன்றைக்கு அநேகருக்கு மனமில்லை. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ரகசிய பாவங்களில் அல்லது மறைமுகமாய் பெற்றோருக்கு தெரியாமல், உறவினர்களுக்கு தெரியாமல், உங்களை நம்புகிறவர்களுக்கு தெரியாமல் எதையாவது செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அதை இன்றைக்கே விட்டுவிட்டு மனம் திரும்புங்கள். விசேஷமாக மறைமுகமான பாவங்கள், ரகசிய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார், உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.